ம். நீங்க பொண்ணு வச்சு ஒரு போட்டோ எடுங்க. நின்னு பாரு தங்கப்புல. என்னப்பா? இப்படியே ஒரு போட்டோ எடு. இந்த தங்கப்புள்ள அப்பா பார்த்த மாதிரியே இருக்கணும். இந்த அப்பா என் பிள்ளைய பார்த்த மாதிரியே இருக்கணும். அதுக்குதான் இப்படி ஒரு போட்டோ. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு பத்தியா? எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலி போட்டோ எடுத்துலாம். பெரியப்பா மேல வாங்க. தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நேரம் ஆகுது இல்ல? ஃபேமிலி போட்டோ எடுத்துருவோம். வாங்க சித்தப்பா, ஃபேமிலி போட்டோ எடுத்துருவோம், நேரம் ஆகுது இல்ல? எல்லாருக்கிட்டையும் சத்தம் கொடுத்து வந்துட்டு ஒருத்தனால ஸ்டேஜுக்கு வந்திருக்கானு பாரு. நம்ம முன்ன தானா வருவானுங்க. வாங்க சித்தப்பா. ஏன் உனக்கு தனியா கூப்பிடணுமா? முன்ன வா. இப்பதானே சொல்லி விட்டுருக்கீங்க, எவ்வளவு நேரம் கழிச்சு வரானுங்கன்னு மட்டும் பாருங்க. அதெல்லாம் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவானுங்க, நீ வா. இப்ப எங்க போனீங்க? நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. அங்க சின்ன சின்ன வேலை கிடக்கலடா, அதான். சரி வாங்க, ஏதாவது ஃபேமிலி போட்டோ எடுத்துருவோம். அம்மா இந்த பையனோட எங்க போனாங்க? கீழே தான் நிக்கானுங்க, சத்தம் கொடுத்துருக்கேன். 4 நிமிஷத்துல வந்துருவானுங்க, வாங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வால. ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்ல, சீக்கிரம் வா. வரேன். அம்மா இவ எங்க போனா? இவளை விட்டு நான் எப்படி போட்டோ எடுக்க? ஃபேமிலி போட்டோ இவ இல்லாம இருந்தா நல்லா இருக்காத. எங்க போய் தொலைஞ்சா? ராணி முண்டை கொடுத்து போனா அண்ணன் இந்த பொண்ணு இதுக்குன்னு கேட்பானோ? அது அப்பா இருக்கார்ல, சமாளிச்சுக்கிறாரு. அதுக்காக ஃபேமிலி போட்டோல அவ இல்லாமல. ராணி எங்க போனான்னு தெரியலையே. இனி அவ இல்லாமலாம் என்னால தனியாலாம் இருக்க முடியாது. எங்க அவங்க அப்பா கிட்ட தான் நிப்பா, போய் பார்த்துட்டு வருவான். சரிம்மா, கிடக்க வெள்ளம் பார்த்துட்டு நாங்க கிளம்புதோம். நீ இப்ப வரியா பெற வாரியா? இல்லப்பா, இசை இன்னைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் நாளைக்கே வரேன். சரி, அவங்க வீட்டு அழுக்க கூட இரு, நீ படுத்து தனியா எங்க சுத்திக்கிட்டு இருக்காத. இல்ல, இசை நானும் இப்போ வேற ரூமுக்கு போயிருவோம். நாங்களே ஒன்னதாமா இருப்போம். சரி, அவ இசை கூட இரு, சரியா? சரிங்கம்மா. இங்க பாரு, மாப்பிள்ளை ஆட்கள்லாம் இங்கதான் இருக்குது. கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்க. ஆமா, உங்களுக்கு சொல்லிட்டா மட்டும் அப்படியே புரிஞ்சிரும் பாருங்க. ஏமா, எனக்கு இப்ப ரொம்ப புரியுமே. இப்ப நான் ரொம்ப பெரிய பிள்ளை ஆயிட்டேன்ல, எனக்கு எல்லாமே புரியும். பத்தில எப்படித்தான் அந்த ஈட்டல்கள் வச்சு வாழ போதோ தெரியல. உடு, அவங்களுக்கு இவ இப்படி இருக்கதானே பிடிச்சிருக்கு. அவளாவே எழுந்துட்டு போட்டோம். உடு. சரி தங்கம், இங்க பாரு, சண்டை சச்சரவு போடக்கூடாது. அவ இசைக்கிட்டு நீ ரொம்ப சண்டை போடுவ. சண்டைலாம் போடக்கூடாது. என்ன நான் சண்டை போடுவேனா? அது எப்படிப்பா சண்டை போடுவேன்? நீ பெரும்பாலும் அவகிட்ட இருக்கத புடுங்கதுலயே நீ இருக்க. சண்டை கிட்ட போடக்கூடாது, சரியா? நாங்க கொஞ்சம் வேலை கிடக்கு, அதை முடிச்சிட்டு கிளம்புதோன்னு. சரிம்மா. பாட்டு நீ எங்க நின்னுட்டு இருக்க? ஏமா மாப்பிள்ள வரோமா? வாங்க. உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க? நான் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட தான் நின்னேன். அதே வீட்டுக்கு கிளம்புதாவலாம், அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். மாமா இங்க இருக்க வேண்டியதானே? நாங்க இன்னைக்கு மண்டபத்துல இருந்து போல, நாளைக்கு தான் வீட்டுக்கு போறோம். இல்ல மாப்பிள்ள, கடக்க வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நானும் இவ்வளவு கிளம்புதோம். அவ இங்கதான் இருப்பா. அப்பாட, இவ இங்கதான் இருப்பாளா? சரிங்க மாமா. எங்க இவளையும் சத்து கூட்டு போயிருவாங்களோ நினைச்சு பயந்துட்டேன். ரொம்ப நல்லது மாமா. ஆஹா, இன்னைக்கு நைட்டு செம்ம கச்சேரி இருக்கும் போலுக்க. ஃபேமிலி போட்டோ எடுக்கணும், வா. ஃபேமிலி போட்டோனா? நம்ம குடும்பத்தாளர்களாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம், அதுதான், வா. மாப்பிள்ள இப்போ இவ எதுக்கு? ஏன் ஃபேமிலி போட்டோ தானே எடுக்க போறோம். அதுக்கு இல்ல மாப்பிள்ள, இது இவ கட்ட தாலி கட்டல. ஸ்டேஜ்ல போய் எடுக்கும் போது ஊருக்காரன் 4 விதமா பேசுவான். அது எதுக்கு? வேண்டாம் மாப்பிள்ள, அவ இருக்கட்டும், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் இல்ல, எப்போ என்கிட்ட வந்தாலும் அப்படியே என் ஃபேமிலி தான். நாளை கூட்டிட்டே போறேன். அதை நான் பாத்துக்கிடுது. ஏன் போட்டி இல்லாம என் ஃபேமிலி போட்டோல நான் என்ன எதுக்கு? அவளும் வருவா. ஐயா அப்படி இல்ல மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனை ஏற போதுல, அதுதான். அப்படிலாம் எதுவும் வராது. என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னங்க, இன்னும் ஜான் மாமாக்கு தெரியாது. வேண்டாம். ஆமா, அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டான்ல, வா. எனக்கு பயமா இருக்கு. பாட்டி நான் வரல. தொலைச்சு வா. சரி, அப்படியே பொண்ணு பேசிட்டு இருக்காவல, நம்ம எங்க நின்னுக்கிட்டு வா. என்ன, நான் இப்பமே வந்து நின்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு தான் அவமானம். நீங்க போங்க. இங்க பாரு, நீ இல்லாம என்னால ஃபேமிலி போட்டோ எடுக்க முடியாது. எப்போ உன்னை என் மனசு நினைச்சேன்னா அப்பவே நீ என் பொண்டாட்டி தான். இப்போ நீ இல்லாம நான் மட்டும் ஃபேமிலியில போய் போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? இன்னும் தாலி கட்டலல. ஓ, அந்த தாலியில தான் நம்ம உறவே இருக்குது. அப்படி இல்ல. அப்படின்னா நீ இப்ப நீ புருஷனாவே பாக்கல. நான் பார்த்தனைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் பொண்டாட்டின்னு. இப்போ அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? சரி சரி, கோபப்படாதீங்க. கோபப்படுதாங்களா? சரி சரி, அப்போ உனக்கு தாலி கட்டதான் நம்பிக்கை வரும், அப்படிதானே? அப்பா என்ன கோபப்படுதாவே? சரி, அப்ப தாலி கட்டினதுக்கு அப்புறமே எடுத்து பேசிக்க போ. ஐயோ இல்ல இல்ல, தாலி கட்டினதுக்கு அப்புறம் உனக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா நான் கல்யாணி போய் பத்தியா போ. ஆமா, இவகிட்ட அப்படி பழகிட்டு அப்படி விட்டுட்டு போயிருவேன். அதான் வா ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம்னு கூப்பிட வந்தேன் பாரு. நம்பிக்கை வராடி.
நம்பிக்கை இருக்கு. அப்போ இன்னைக்கு நைட்டு செம கச்சேரி இருக்குன்னு சொல்லு. கொன்னுருவேன். எதுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிய? இல்லடி, இன்னைக்கு எல்லாருமே இங்க தான் தங்க போறோம். அதுக்கு 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 இன்னைக்கு நம்ம 2 பேரும் கொன்னுருவேன். இப்பதான் என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன. நம்பிக்கை வேற இது வேற. என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்ட? நைட்டு ஃபுல்லா உட்காந்து பேசலாம்னு சொல்ல வந்தேன். அதே நீ ரொம்ப விவரமா தான் மட்டும் இருக்க. உனக்கு போய் எதுவுமே தெரியாது, நான் தப்பா நினைச்சிட்டேன். அதே சிரிக்காத, தெரியுது உன் மூஞ்சில. அதே அப்ப இதுதான் விவரமா தான் இருக்கு நீ. அப்படின்னா நைட்டு அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, நைட்டு எல்லாரும் ஒண்ணு போல ஒரே காலில் தான் இருப்பாங்க. நான் கண்ணு அசைப்பேன், வந்துடணும்னு. இசை கண்ணு ஃபுல்லா என் மேலதான் இருக்கும். இங்க பாரு, அவளா 8 மணி ஆனா தூங்கிடுவா. நான் இருக்கேன்ல, அவளுக்கு தூக்கம் வராது. யார் இருந்தாலும் சரி, அவ 8-8:30 எல்லாம் தூங்கிடுவா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும், 8-8:30 எல்லாம் தூங்கிடுவா. அம்மாட்டி நீ தூங்கிட்டு தூங்குவா? அதே தின 7-7:30 தூங்கிடுவேன்னு. நான் தூங்குறதுக்கு 10-11 மணி ஆகுங்க. அப்பா, நான் கூட பயந்துட்டேன். சின்ன பிள்ளைத்தனமா இருக்காளே, 7-7:30 எல்லாம் தூங்கிடுவாளோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பாத்துக்க, என் பாடு பெரும்பாடா இருக்கும்னு நினைச்சேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிங்க அப்பா மேல அப்படின்னா நீ 7-7:30 தூங்கிடுவா, அப்படித்தானே? அது எப்படிங்க? நான் எது பேசினாலும் கண்டுபிடிச்சிடுறீங்க. உன் காரடியே தஞ்சன்னு கிடக்கேன், என்ன கண்டுபிடிக்க மாட்டேன். அது வந்துங்க. வேண்டாண்டி, 7-7:30 ரொம்ப இந்த பாரு, அவ 8-8:30 தூங்குதானா, நீ ஒரு 9 இல்லடி, நான் டூட்டி முடிஞ்ச 9 மணி தாண்டி வருவேன். சுவாதிச்சிடாதடி. ஆத்தாடியா, 9 மணிக்கெல்லாம் நான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவேங்க. அப்ப என் கதி அறுவ கதி அப்படித்தானே? பரவாயில்ல, நான் வந்து எழுப்பிக்கிட்டுமா? என்னடி ஐயோ எனக்கு பதறுத. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாதா? ஏடி, நான் 9 மணிக்கு தான் வருவேன். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன்? தூக்கத்துல இருந்து எங்க அப்பா எழுப்பினாலே எட்டிட்டு மிதிப்பேன். இங்கெல்லாம் எழுப்புனா விட்டா வைப்பேன். சோதனை தினம் வாலிப வேதனை அரிமையில் வெங்கதி வெல்லடி சங்கதி சொல்லடி வாணி இரவாணி. அடியே, என் வாலிபத்தை சோதிச்சிடாதடி. ஏங்க, இந்த காதலுக்கு இதெல்லாம் பகல் வச்சுக்கிட கூடாதா? ஏய், சோதிச்சிடாத. சிரிக்கவா சிர சிரிக்க. இதுல தாண்டி நான் கவுந்துட்டேன். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒரு முத்தம் கொடுத்து சமாளிச்சிருந்த பாரு. ஆனா நீ சாமத்திய கதி தாண்டி. எங்க அம்மா சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டு என்னென்ன பாடலாம் பாட போறணும் யாருக்கு தெரியும். ஏங்க, நான் உங்களை எப்படி பாத்துக்கிறதை மட்டும் பாருங்களேன். நிஜமாவடி? ஆமாங்க, நான் எப்படி பாக்கேன்னு மட்டும் பாருங்களேன். எங்க அம்மா பாக்குற மாதிரி பண்ணிடாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்க அம்மா பாக்குற மாதிரினா? நீ இப்ப நான் ஓட விட்டாடிப்ப அவங்க கை கொட்டி சிரிக்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கா பத்துக்க. நான் உங்ககிட்ட பட போற பாட்டை எப்போ பாக்கலான்னு அவளோட காத்துட்டு இருக்கா பத்துக்க. எப்போ பாக்கலான்னு அவளோட காத்துட்டு இருக்கா பத்துக்க. வேற ஒண்ணு இல்ல, நீங்க அவளை படாத பாடு படுத்திருப்பிய, அதான் அவளுக்கு அப்படி தோணுது. இல்ல, இது மட்டும் இப்படி அறிவுபூர்வமா பேசுன. எங்க அம்மையா அப்படித்தானே சொல்லுவாவ. அடியே, இதுக்கப்புறம் உன்னை தூக்கிட்டு போய் கொஞ்சமா இருந்தேன்னு வச்சுக்க. நான் வாலிய போயினே இல்லடி, இன்னைக்கு ஃபுல்லா உன்னை வச்சு கொஞ்சம் போறேன்டி. ஏங்க வேண்டாம். ஏமா? நைட்டு 11 மணிக்கு தானே சொன்னீங்க. அத்திவன் நம்மோட பயங்கர ஸ்பீடா போலுக்க. சொல்லும் நித்தியா இருடி. பாரு, சரி வா, போட்டோ எடுத்து வந்துடலாம். யாரு கேப்பான்னு பாப்போம், அதெல்லாம் ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. என் குடும்பத்தாளத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வா, நான் தூக்கிட்டே போறேன். தூக்கிட்டே போறேன். உங்க மகளுக்கு விவசாயங்கிறதே கிடையாது. பாத்தலாட்டி மறுமொழி மௌனி என்ன சந்தோஷமா இருக்காவனே. ஆமாங்க, இவ விட்டாலும் அவரோட மண்டர் கொடுக்க. பாத்துக்க எப்படி இருக்காவனே. சரி வா, நம்ம கிளம்புவோம். சரிங்க. கூட்டுட்டே வந்துட்டானா? மௌனே, உனக்கு தைரியம் ஏகப்பட்டதுதான்டா. இந்த வீட்டு பயிலுவ ஒண்ணுக்கு சலிச்சவனே கிடையாது. என்ன ஏண்டி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இவங்களுக்கெல்லாம் குரு யாருன்னு சொல்லுங்க பாப்பா.
வேற யாரு? கிங்ஸ்லின் தான். வேற யாரு இருக்க போறா? அவன் கூப்பிட்டுட்டு வந்து ஆரம்பிச்சு வச்சான். வரிசைக்கு கூட்டிட்டு வரான பத்தியல. இதுக்குத்தான் நான் சொன்னேன், அவன் கூட்டிட்டு வரும்போதே சொன்னேன், என்ன அவன் ராசி அப்படி. ஒழுங்கா தாலியை கட்டிட்டு கூட்டிட்டு வாடா, அப்போதான் அதுக்கு அடுத்த வரம்லாம் தாலியை கட்டிட்டு வருவான்னு. இல்ல அதெல்லாம் முறைப்படித்தான் முடிப்பேன். இன்னும் முடிக்க அதுக்குள்ளே வரிசைக்க ஒருத்தனா கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுட்டான். வந்துட்டாளா ராசிக்காரன்? என்னம்மா? துறையை கொஞ்சம் பாரு. அவன் என்ன சின்ன பையனாமா? அவனுக்கு தெரியாதா தான் வாழ்க்கை துணை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு? அது சரிதான், அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிள்ளைதான். அதுக்கு இல்ல இவ்வளவு தைரியமா கூட்டு வந்திருக்கான் பாரு. அதுக்காக காதலிச்சுட்டு ஒளிச்சா வைக்க முடியும்? அதுக்கு பேரு காதல் இல்ல. காதல சொல்ல தைரியம் தானுக்கு, அவனை வெளியில சொல்லதுக்கும் தைரியம் இருக்கணும். ஏன்னா வேற தைரியமா கூட்டு வந்திருக்கான். காதலிச்சா மட்டும் போதாதுமா, அவதான் என் காதலின்னு தைரியமா சொல்லணும். என்னடா இது? உங்க அண்ணன் கேட்க ஆரம்பிச்சுட்டான். அப்பா வீட்டுக்குள்ள வரதெல்லாம் ஒண்ணு போல வருது. என்ன உங்க பெரியம்மா பாடுதான் கொஞ்சம் திண்டாட்டம் பத்துக்க. அவன் அவனுக்கு மேல தைரியசாலியா இருப்பா போலுக்க. சரி நீ தரமா பக்கத்துல நின்னுக்க சரியா? சப்பா சில்லுவண்டு புரிஞ்சு பேசுதா புரியாம பேசுதா? தங்கப்புல என்ன மாமா? ஆனா ஓன் பொண்ணுட்டு ஒரு ரகம் பத்துக்கல. மத்தவங்கள பத்திலாம் நினைக்க போறதே இல்ல. இந்த ஸ்டேஜ்ல அவளும் இவளும் மட்டும் தான் இருக்கதான் நினைப்பு பத்துக்க. இப்ப பேச ஆரம்பிப்பா பாரு. ஆமாமா. அப்பாடா இசையை முடிச்சு வச்சுட்டா. என்னமா தங்கம்? அது அப்படி அங்க பார்த்து சொல்லி பாப்போம். என்கிட்ட இல்ல, அங்க பார்த்து. என்னமா? பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கப்புள்ள உன்னை மறக்க மாட்டேன் தங்கப்புள்ள. எனக்கு இசையால நீ தப்பிச்சிருக்க பாத்துக்க. உனக்கு பிடிச்சா மாமாக்கு பிடிக்கும். பேசி முடிச்சிட்டார்ல. அவ ராசி எப்படிமா? தங்க பொண்டாட்டி. அம்மா பக்கத்துல நிக்க மறந்துடாத. சரி தங்கம், இங்க வா. கிங்ஸ்லின் அண்ணா தேவை கவினங்க அப்படின்னு கூட்டு வா. ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்ல? சரிங்க அண்ணா, இங்க வா பக்கத்துல வா. எப்படி என்னத்தே உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கணும். என்னன்னு இவங்கிட்ட உனக்கு பிடிச்சதே? அம்மா இல்ல அவங்கிட்ட நல்ல குணம்னு ஒண்ணுமே கிடையாது, எப்படி பிடிச்சதுன்னு கேட்டேன். அவையிலே எனக்கு பிடிச்சதே, அவகிட்ட இருக்க குணம் எனக்கு பிடிக்காதா? சரியான பதிலடி புளுக்கு. இல்ல அவனை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் யாருக்கும் பிடிக்காதவன் கேட்டேன். எனக்கு பிடிக்கும். அப்படி சொல்லி தங்க பொண்டாட்டி. பாக்கலாம்ல பாக்கலாம். பாரு நீ அவனை பாடாப்படுத்தணும். ஓகே நீ பாடாப்படுத்தினாதான் நீ எனக்கு மருமக. உங்களை ரொம்ப பாடுபடுத்திட்டாவளோ? அப்பா என்ன பாடுபடுத்திருக்கான் தெரியுமா? எத்தனை நாள் மண்டை பிச்சுக்கிட்டு நான் மரத்துல எல்லாம் ஏறி இருக்கேன் தெரியுமா? அத்தாடி எதுக்கு அவ்வளவு சட்டை பண்ணுவான்? கரண்டுல கைய வைப்பான், தண்ணிக்கு ஓடுவான், அங்க ஓடுவான் இங்க ஓடுவான். சப்பா குரங்கா கிப்டான் பாத்துக்க. இந்த மனசுல பெரிய வீர சொரணை எனக்கு புள்ளியா கொடுத்துக்கதான் நினைச்சுக்கிட்டு பெருமையில மீசையை முறுக்கி விட்டுட்டு அலையும் பாத்துக்க. ஆத்தி சொல்லுவாங்க ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியுது. உனக்கு என் ஃபீலிங் புரிஞ்சிருக்கு. நான் ஐயோ நான் அதுக்கு சொல்லல. பின்ன இல்ல இவளே இவ்வளவு சேட்டை பண்ணதாவனா இதுக்கு பிறக்க போறது எவ்வளவு சேட்டை பண்ணும், அதையும் நீங்க தானே மேய்க்கணும். அத சொல்ல வந்தேன். கொன்னா போட்டுற பத்துக்கோனா சாக்க குறைங்க. அது ஒண்ணு வேண்டாமா 4-5 வேணுமா? அவன் சொன்னானா முதன்னைக்கே சொல்லிட்டாவல. நான் இப்ப சொல்றேன், நீ நான் அவனுக்கு தனி கொடுத்தன போயிடணும். என் தலையில மறுபடியும் கட்டலாம் பாக்கல போதும். அவனை இப்பதான் வளர்த்து முடிச்சிருக்கேன். முடியாது கட்டியா? நீ 10 வேணாலும் பெத்துக்க, ஒண்ணு கூட நான் வளர்க்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டியே, தப்பு பண்ணிட்டீரே. என்ன தப்பு பண்ணு? ரொம்ப லேட்டா சொல்லிட்டியே. அப்படின்னா நம்ம ஒன்னாதான் இருக்க போறோம். ரொம்ப பயப்படாதீங்க. நீ அவனுக்கு மேல இருப்ப போலுக்க. கல்யாணம் முடிச்சமா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போனமான்னு இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்தா காலை தரிச்சிருவேன். எதனாலயும் பொண்டாட்டிட்ட பேசிடுங்கம்மா. அந்த அளவுக்கு மாத்திட்ட. என் புருஷன் இருந்து ஒரு நாள் கூட இந்த வார்த்தை வந்ததே இல்ல தெரியுமா? அது பாவி மனுஷன் ஒரு நாளாவது என் பொண்ணாட்ட கேட்டுடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்குமா? லவ்வுத்த ஒரே லவ், அவ்வளவு லவ்னு கண்டுத்துக்கோ. லவ்வோ லவ். இப்ப கூட என்ன முத்தம் கொடுத்தாவ தெரியுமா? அட அவஸ்தை கட்டவள, நான் மாமியா இருக்கிறத மறந்துடாத. உங்க பிள்ளை செஞ்ச வீர சாகசத்தை உங்ககிட்ட தான் சொல்ல முடியும், அடுத்த வீட்லயே போய் சொல்லிட்டு இருக்க முடியும்?
டேய் சரியான ஆள் தான்டா கூட்டு வந்திருக்க. அட பயவுலா சோப்பா. டேய் டேய் இதெல்லாம் கம்மிடா, இன்னும் இருக்குதே. எனக்கு தள்ளி நின்னுக்க, தள்ளி வாட்டி. என்ன சாமான்கள எம்மா மூத்த பரவாயில்ல ஏன் அவ பொறுப்பாளி, ஏதாவது முக்கியமான வேலை பார்த்துட்டு இருப்பா. எம்மா ஐயலே, அண்ணனும் அண்ணியும் அந்த சாமான அழிச்சிட்டு இருந்தாங்க, நான் கூட்டு வரேன். இருடா. டேய் சாம் சாம், டேய் மருமகளை கூட்டிட்டு வா. அவதான் முத நிக்கணும், அவளை முத கூட்டிட்டு வா. கேட்டல மர்மோனா இயல் மாதிரி இருக்கணும். எல்லாரும் அப்படி இருந்தா வீட்டுல போர் அடிக்காது. நீ என்ன சோதிக்கிறதுக்குன்னே என் வீட்டு பரவாயில்ல நினைக்க. சே அப்படிலாம் இல்ல. அத்தி உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் சின்ன பின்னமாக போறேன். இந்த பையன் எவ்வளவு நாளா பழி வாங்க நினைச்சானோ தெரியல. தேடி கண்டுபிடிச்சு போட்டு வந்திருக்கானே. என்னடி அங்க தள்ளி நிக்க, இங்க வா. ஏலே சாண நிக்க, உன் கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருல. சட்டை பண்ணாம இருக்க முடியாதோ? சரி நைட்டு இல்ல, நைட்டோட ஒரு கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன். உங்க கிஃப்ட் ஒண்ணு நைட் எனக்கு வேண்டாம். கிஃப்ட்னு கொடுக்க நினைச்சா பகல்ல கொடுங்க. அது என்ன நைட்டு? அப்பதான் கிக்கா இருக்கும். உங்க கிக் ஒண்ணு எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. சப்பா. டேய் இந்த கவின் பையன் எங்கடா போனா? டேய் கவின், வாயிலே கடிச்சிருவேன் பொம்மை. மாமாட்ட சொல்லி கொடுத்துறேன். இல்ல சாம் சீக்கிரம் வா. இல்ல அப்படி மறுபடியும் கூட்டு வந்துரு. அங்க கேமராமேன் பாத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா வீடியோல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன, பல வருஷம் கழிச்சு பார்க்கும் போதும் சூப்பரா இருக்கும்ல. இருக்கும் பாருங்க. இருக்கும் டீ. அப்பமே எப்படி இருந்தது? கொன்னுருவேன். சும்மா நச்சு நின்னுதா? இருந்தது. அந்த கிடுகிடுப்பு இருந்து நான் வெளியே வரல தெரியுமா? கொன்னுருவேன். இதெல்லாம் ஜானுக்கு கேக்குமா கேட்காதா இல்ல கேட்காத மாதிரி நிப்பானா? சபா எல்லாத்துக்கும் குறி யாருன்னு இப்போ நானும் கண்டுபிடிச்சிட்டேன். டே கிங்ஸ்லி, என்ன கிடுகிடுப்பா இருந்து பத்தியா? இருக்கு. டே கிங்ஸ்லி, அப்புறமா அதே மாதிரி சரியா? முட்டு 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 முட்டு. போதும், நிறைய முட்டியாச்சு, போதும். போதாது. டே கிங்ஸ்லி, உங்கத்தி மூச்சு போட்டு தண்ணி தவிக்கா. இவனுக்கு காது கேட்கான்னு பாரு. கிங்ஸ்லேன் சானும் லேஸ்பட்டவன் கிடையாது. பக்கத்துலயே நின்னுகிட்டு கேட்காத மாதிரியே நிப்பான் போலுக்கு. பாத்தீங்களா? இங்க பாரு, நீ என்கிட்ட பேச்சா ஜெயிக்க முடியாது. நீ யாரோ நான் யாரோ? ஏன் தே உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி சொல்லாதீங்க தே. என் பொண்டாட்டி ரொம்ப தான் ஓரவஞ்சனை பண்ணிட்டீங்க. நீ வேணா இவளை பொண்டாட்டி ஏத்துக்க. சத்தியமா நான் இவளை மருமலை ஏத்துக்கவே மாட்டேன். டேய் கவின் அண்ணா போலாம் பாரு. டேய் கவின், டேய் அங்க போய்கிட்டு இருக்கான் பாரு. இங்க வா, நேரம் ஆகுது. டேய் எல்லாரும் கூப்பிடுங்கடா, நேரம் ஆகுது இல்ல. டேய் நைட் ரொம்ப நேரம் ஆயிட்டுது. டேய் எல்லாம் வாங்க. தே அண்ணா, ஐ லவ் யூ தே. பேசியே கவுத்துருவன்னு இப்ப தெரியுது. அண்ணா வேண்டாம். அப்புறமா இவன் அக்க போரு தாங்க முடியலம்மா. இதை எல்லாரும் காதையால பொத்திக்க முடியும். சொன்னடி பாரு, நான் ஒரு மார்க்கமா நீங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா? ஒழுங்கு மரியாதையா? அப்புறமா சொல்றேன். நீ ஏன்டி மாமியார் எப்படி அலற விட்ட? அலற விடலக்கா, உண்மையத சொன்னேன். எந்த உண்மையா? அதான் நான் நிறைய பிள்ளை பெத்துக்க போறேன்ல, அவிய தானே மேய்க்கணும், அத சொன்னேன். அதான் அவிய சாக்குல நிக்காவே. அப்படினாலும் நீ பெத்தது எதுக்கிட்ட அவிய மேய்க்கணும்? அவிய தானே பேர வேணும்னு கேட்பாவே. அவிய பேர வேணும்னு கேட்டா நீ விதமா பெத்த அவிய கிட்ட கொடுத்துருவ. மாமியார் கேட்டா கொடுத்துருனுக்கா, இல்ல பிள்ளை நம்மள கொடுமைப்படுத்துவாவே. அப்படினாலும் நீ பெத்தது எதுக்கிட்ட அவிய மேய்க்கணும்? ஐயோ அக்கா, அவிய தானே கேட்பாவே. மாமியார்னா கேட்காத நடிச்சேவ, அது எதுக்கிட்ட அவிய மேய்க்கணும்? இப்ப நானே கேட்டேன், நான் மேய்க்கிறதுக்கு அவிய தானே கேட்டாவே. அவிதான் என் பேர பிள்ளை பார்க்கணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? வாங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. வாங்கக்கா, இப்படிலாம் கேட்க கூடாது. என்னதான் அக்காவா இருந்தாலும் இப்படியே கேப்பிய. அப்படி நான் என்னத்த கேட்டுட்டேன்? ஐயோ சும்மா இருங்கக்கா. உன்கிட்ட போய் அந்த கடவுள் என்ன பிடிச்சு கொடுத்துருக்காரு பாரு. மறுபடியும் கேட்க, அப்படி நான் என்ன கேட்டேன்னு நீ இப்படி வைக்கப்பட்ட? அவகிட்ட எதையும் கேட்காத. நீ ஆண்டி என்ன முறைக்க? பக்கத்துல இருக்கவரை முறைக்க முடியாதுல்ல, அதான் உங்களை பத்து முறைக்கேன். விடுனே ஏதாவது அண்ணிய கடுப்பேத்திருப்பா என் பொண்டாட்டி. அதான் அந்த கோட்டை வாங்கிட்டு வந்து அண்ணி காட்டிட்டு இருக்காங்க. இல்ல எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படிதான் தெரியுது? சரி நீ விடுனே, பச்சை பிள்ளை அறியாம ஏதாவது பண்ணிருப்பா. டேய் பேசுறது துறதானடா. வாங்க, எனக்கு வெக்கமா வருதுன்னு. அங்கேயும் தொத்திக்கிட்டா இவ தொத்த வச்சிருப்பா. அவனுக்கு வெக்கமா தான் வரும். அம்மா ஓடுங்க சொல்லிட்டேன். எவனாவது என்கிட்ட பேச வந்தியா அவளதான் சொல்லிவிட்டேன். என்னங்க இப்ப என்கிட்ட கோப்படுவால? என்னம்மா? இல்லடி நீ எதுக்கிட்ட என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? ஷோப்பா, டேய் இது குடும்பமாடா. டேய் ஒரு ஃபேமிலி போட்டோ தானடா எடுக்க வந்தோம்.
டேய் கவின் வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நின்னுக்கிட்டு? என்னடி எதைய பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல என்ன பார்த்தா போதுன்னு மட்டும் இங்கே நிக்கீங்க, பொறுப்பு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கா பொறுப்புதான் எங்க அண்ணன் இருக்கல பாத்துக்கலாம். நான் உன்னை பாக்குறதாண்டி பெரிய பொறுப்பு. ஆமாடி அதான் உண்மை. என் கண்ணு, என் லெட்டு, என் வயிறம் அதை பொத்தி பாக்குறதுதான் என் பெரிய கடமை. சத்தியமாடி. பாரு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல. இல்ல நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, ஒரு மார்க்கமா தான் அலையறீங்க. எல்லாத்துக்கும் குருவே இவன் தான். போதும் போதும். நீ ஆண்டி அங்க பாக்க, நீ என்னையே பாத்துக்கிட்டு இரு. நீ என்ன மட்டும் பார்த்தா போதும்டி. கிங்ஸ்னே பாரு நீ என்ன மட்டும் பார்த்தா போதும், நான் உன்னை மட்டும் பார்த்தா போதும்னா. இப்போ உங்க அம்மா கூப்பிட்டவ உங்களுக்கு காது கேட்டுச்சா கேட்கலையா? அத சொல்லலாட்டி நீ என்ன பாரு, நான் உன்னை பாக்க. சரியா? இல்ல நீங்க ஒரு மார்க்கமா இறங்கிட்டீங்க. இது சரிப்பட்டு வராது. அந்த அபி பொண்ணு தனியா நிக்குது, கூப்பிட்டானே நான் எப்படி கூப்பிட முடியும்? அவன் கூப்பிடணும். இல்ல இங்க இருக்க எந்த பயிலாவது அதை பத்தி பாக்கானான்னு பாருங்க. அவன் ஜோடிய பார்த்தா போதும்னா நின்னுகிட்டு இருக்கானுவ. கொஞ்சனா இப்பதான் கொஞ்சன படின்னு அவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்க பெரிய தங்கிட்ட சொல்லுங்களேன். எங்க அவியகிட்டயா? அவிய மோய் மன்ற சட்டி ரசிச்சிட்டு இருக்காவ. கிங்ஸேன் அவன் ஒண்ணு தைரியமா கூப்பிடுவான், அவன்கிட்ட சொல்லுங்க. எங்க உங்க அம்மா கூப்பிடுதாவ? என்னமா? இல்ல அந்த அபி பொண்ணு தனியா நிக்குது, ஒரு வார்த்தை கூப்பிடலாம்ல. டேய் நான் கூப்பிட்டேன், ஜான் என்ன உண்டில நாக்கிடுவான். இரு சீமபுத்திரன்ட்ட கேப்போம். டேய் அந்த அபி பொண்ணு தனியா நிக்குது, நீ வீட்டுக்கு மூத்தவன் தானே, கூப்பிட வேண்டியதானே? ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையேன்னு கேட்கேன். டேய் வீட்டுக்கு மூத்தவன் தான்டா நீ, நான் பேருக்கு தான் மூத்தவன், ஆனா மத்த எல்லாமே கிங்ஸ் தான். அவன்கிட்ட சொல்லுங்க. டேய் அவன் யார் விஷயத்தான் தான் தலையிடுவான், அவங்க அண்ணன் விஷயத்துல மட்டும் தலையிடவே மாட்டான். சரி அப்படியே துறைக்கிட்ட சொல்லி அவன் கொஞ்சம் தைரியமா பேசுவான். அப்பா நானே என் காதல எப்படி சொல்ல போறேன்னு இருக்கேன், நீங்க வேற நானும் கூப்பிட முடியாது. இல்ல ஆளுக்கால கூப்பிட வந்தீங்கன்னா ஏமா என்ன விளையாடுறீங்களா? இல்ல அந்த பொண்ணு மட்டும் தனியா நிக்கல, இப்ப அவனும் கூப்பிட முடியாது. அவன் கூப்பிட்டா நம்ம என்ன நினைப்போம் அவன் நினைப்பான். சும்மா அவங்க வந்துட்டு போங்க, அப்படியாவது கூப்பிடுங்களேன். அந்த பிள்ளை ஒரு ஓரமா நீட்டு போட்டான். இவ ஒருத்தி தான் பொண்ணு, இந்த சடங்கு வச்சாச்சு, ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்க போறோம். நாளைக்கு அந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு வருத்தமா இருக்கும்ல, ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. ஆளுக்கால நீ கூப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க தவிர ஒருத்தர் கூப்பிட்ட மாதிரி இல்ல. ஏட்டி மத்ததெல்லாம் வாய்ச்சலோட பேசுவல்ல, இப்ப நீ கூப்பிட வேண்டியதுன்னு. நான் என் வாய்ச்சலெல்லாம் இங்கோடி மட்டும் தான், பெரிய மாமாக்கிட்டையும் கிங்ஸி மாமாட்டெல்லாம் கிடையாது. ஏன் என்ன அப்படி ஒரு கொள்கை? அது என்னமோ தெரியலக்கா, எனக்கு இந்த 2 பேரை மட்டும் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும் பாத்துக்கங்க. உங்களுக்கு பயமா இருக்குமா? எனக்கு இசையெல்லாம் காமெடி பீஸா தான் தருவா, ஆனா கிங்ஸி மாமா பார்த்தா மட்டும் என் கை கால்லாம் ஆடும் தெரியுமா? ஆமாக்கா. அவசரமா பாபா நீங்க, நான் வேலையெல்லாம் போட்டு இருக்கேன், என்ன போட்டோ எடுக்கலையா? இன்னும் கவியில காணோம். அந்த அபி பொண்ணு தனியா நிக்கிறத கொஞ்சம் வர சொல்லும்ல. ஏமா நம்ம கூப்பிட்டா அண்ணன் உண்டில நாக்கிடுவான். ஏமா நீ எது கூப்பிடுதியா? ஐயோ அத்தை, நாம கூப்பிடுறதுக்கும் ஜான் மாமா கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம கூப்பிட்டு வந்து எப்படி நிப்பாங்க? ஏமா அந்த புள்ள தனியா நிக்குமா, சங்கடமா இருக்குல்லம்மா. அது மட்டும் இல்ல, ரேச்சலும் தனியா தான் நின்னுகிட்டு இருக்கா. நான் அவ வந்திருப்பான்னு நினைச்சேன். கவின்ட்டு சொன்னேன் பயப்படாதான் கவின் கூப்பிட்டு வரதுக்கு. அவன் ஜானுக்கு தெரியாதுல்ல? அண்ணனுக்கு தெரியாது. ரேச்சல் ஒரு மாதிரி நின்னா கவினுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அவனும் வராம அங்கே நின்றுட்டு இருக்கான். ஏ கவின், ஏமா கிங்ஸின் கூப்பிடுறான். என்னங்க நீங்க போங்க, உங்க அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, போங்க. உன்னை இங்க தனியா விட்டுட்டு நான் மட்டும் குடும்பத்தோட போய் குடும்ப போட்டோ எடுத்தா? ஏங்க அங்க எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போங்க. உன்னை இங்க தனியா விட்டுட்டு நான் மட்டும்? ஐயோ பரவாயில்ல, நான் இன்னும் உங்க குடும்பத்துல ஒத்தி ஆகல, ஜான் மாமாக்கு தெரியாதுல்ல, அதனால தானே. நீங்க போங்க. மனசு கேட்கறே. உங்க மேல கோபப்பட போறாங்க, போங்க. இந்த கிங்ஸி மாமா கூப்பிட்டு இருக்காரு, சீக்கிரம் போங்க. டேய் கவின், ஏங்க அண்ணா கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க போங்க. நீ இல்லாம நான் எப்படி தனியா போய் போட்டோ எடுக்க முடியும்? நீங்க பாம்போல நிப்ப, நான் குடும்பத்தோட ஜாலியா நிக்கிறேமா. ஏங்க அது உங்க குடும்பம், நீங்க போய் நிக்கதான் செய்யணும். நீ எனக்கு அண்ணவா, உன்னை இங்க அனாத மாதிரி விட்டுட்டு நான் மட்டும்? நான் உங்களுக்கு அண்ணவதான், ஆனா இன்னும் உங்க குடும்பத்துக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு தெரிஞ்சா போதும், நீங்க போங்க. நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேங்க. ஐயோ நேரம் ஆகுது, சீக்கிரம் போங்க. இல்ல என்ன பரவாயில்ல, நான் கூட்டிட்டு போறேன் வா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க போங்க. இது ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கு, இவ்வளவு பேர் வந்து நிக்காங்க, இப்பவே பிரச்சனை பண்ண போறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா குடும்ப போட்டோ எடுக்கிறதுக்காக முன்னாடி சிரிச்சிட்டு இருக்காங்க, இப்ப போய் நம்ம பிரச்சனை பண்ணி எல்லா நிம்மதியும் கெடுக்கணுமா? அதுக்கு நான் ஒத்தி நிம்மதி இல்லாம வந்துட்டு போறேன், போங்க. நீங்க ஏன் ஒத்தி சந்தோஷத்தை பாக்காதீங்க, அங்க எத்தனை பேர் சந்தோஷமா நிக்காங்க அதை பாருங்க. இப்ப நாங்க வந்து ஏதாவது பிரச்சனைனா நான் சந்தோஷமா இருக்க முடியும்? அதுக்கு நீங்க அங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு இங்க இருந்து பார்த்தாது சந்தோஷப்பட்டுக்கிடுவேன், போங்க.
சரி. ஏய், உன்னை நான் எவ்வளவு நேரமா ஸ்டேஜ் நின்று கூப்பிட்டு இருக்கேன், சத்தம் கொடுக்கியா? அது வந்துண்ணே. டேய் நேராவது அண்ணன் கோபப்பட்டு போறான், நீ ஸ்டேஜுக்கு போ. சரிங்கண்ணா. உனக்கு என்னாச்சு அண்ணா? வாங்க நேராவது இல்ல அண்ணா. கிங்ஸி மாமா எவ்வளவு நேரமா ஸ்டேஜ் வந்து எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா டேய் அவளை கூட்டிட்டு போ நேராவது. அண்ணா என்னடா ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்க? நீ என்ன சொன்னக்கு? அதுக்கு என்ன அவளை நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? இது என்ன கேள்வி? அப்படின்னா அது வந்து அண்ணன் அப்போ உன்னை நம்பி வந்தவளை இங்க தனியா விட்டுட்டு வரதான் நீ பிளான போட்டிருக்க. ஓ அதான் சார் இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ? கூட்டு போல வாட்சு கம்பர் ஓ சேர்த்து போங்க ரெண்டு பேரும். வா வாடி. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வா. சத்தியமா கிங்ஸி மாமா வந்து கூப்பிடுவான்னு எனக்கு தெரியாது. நானும் கோத்துல கத்துறோன்னு என்னமோ யாரும் நினைச்சிட்டேன். அவன் சரி வா சேர்ந்து போலாம் வா. சரிங்க. ஆனா இன்னொரு ஜென்மம்னு இருந்தா அவங்க மேல அண்ணன் தம்பி கூட தாண்டா பிறக்கணும், இல்லைன்னா உங்க கூடயாவது பிறக்கணும்டா. என்ன ஒற்றுமையா இருக்கானுங்க. அண்ணன் தம்பி வீட்டுல தாண்டா ஃபங்க்ஷன் வச்சா நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன்டா, சூப்பரா இருக்குடா. உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஏன் கிங்ஸ் ஃபேமிலி போட்டோ எடுக்கிறதுன்னு அவ்வளவு நின்றுட்டு இருக்கோம், வர வேண்டியதுன்னு. அதான் ஃபேமிலி போட்டோ தானே எடுக்கீங்க, போட்ட வார ஹஸ்பண்ட் தொலைச்சு வந்தாச்சு. ஏன்டா அப்போ நீ யாரு? அது உங்க அண்ணன் தம்பி எல்லாம் நிக்கிறீங்க. இல்ல கிங்ஸ், சம்பலிங்கத்துக்கு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றணும். நீ இந்த மண்ணுக்கு வரும்போது நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்? என் குடும்பத்துல ஒருத்தர் இல்ல, எங்கள்ல ஒருத்தன் தான் நான் சொன்னேன். எங்கள்ல ஒருத்தன் புரியுதா? இந்த மண்ணுல எவங்கிட்டனாலும் கேட்டுப்பாரு, உன்னை என்ன சொல்றான்னு தெரியும். என்ன சொல்ற? ஜானன் தம்பின்னு தான் நாங்க சொல்லி வச்சிருக்கோம். கிங்ஸே நீ எங்க கூட பிறந்தவன் தான், வா வாடா. டேய் எவ்வளவு நேரம் ஆகுதுடா, வாங்க. பாருங்க என் மட்டும் நின்னுட்டு இருக்கான். டேய் அவன் எப்ப வச்சு கத்திட்டு இருக்கான், வரலடா மேல. எப்படா போட்டோ எடுத்து முடிக்க? வா. அதே ஃபேமிலி போட்டோடா, வா. பாப்பாக்கு என்ன உயர்ந்த சடங்கு வைக்க முடியும்? வைக்கலன்னா ஒரு போட்டோ எடுக்க முடியும். வா ஞாபகத்துமா வேண்டாம், பாப்பா சடங்கு கெட்ட போட்டோன்னு. வா வாடா. என்ன பேச்சுக்குதான் என்னடா உலகிட்டு இருக்கான்? நம்ம பேச்சுக்கு தான் அண்ணன் தம்பின்னு சொன்னோமா? ஏய் செம்பரிக்க குடும்பத்துக்கு சும்மாலாம் வாக்கு கொடுக்க தெரியாது. ஒருத்தருக்கு நாங்க வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். இந்த வீட்டுல ஒருத்தனா நீ ஒருத்தன் தான். வா சீக்கிரம் ஸ்டேஜுக்கு போ, நான் வரேன். சரி இங்க வாடா. நான் இல்லாம எடுத்துக்கொண்டு போட்டோ. அது எப்படி முடியும்? ஒரு அப்பா குறைவாங்களே அதான். சரிடா சரிடா தங்கம், என் தங்கப்புல சரிடா. தங்கப்புல இந்த மாணிக்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி வா ஃபேமிலி போட்டோ எடுக்க போலாம். என்னம்மா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இல்லட்டே மாப்பிளைக்கு உனக்கு பிடிச்சிருக்கு நீ சொன்னதானே, அதனால தானே. ஆனா அவையெல்லாம் குடும்ப போட்டோ எடுக்காங்க, உன்ன ஒருத்தரும் கூப்பிடலையே. ஏம்மா அறிவோட பேசுற, அறிவெல்லாம் பேசுறியா? இன்னும் அக்கா கட்டல முறைப்படி தாலி கட்டல, இப்ப போய் ஜோடியா நிக்க முடியுமா? ஏம்மா பேச்சுவார்த்தை தானமா நடந்திருக்கு, நீ என்னமா என் கட்ட தாலி கட்டிட்டு என்ன ஒதுக்கி வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல பிடிச்சிருக்குன்னு சொன்னாவ, ஒரு ஃபேமிலி போட்டோல உனக்கு சேர்க்கலையே. அம்மா என்ன பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் என் கட்ட தாலி கட்டல, தாலி கட்டியிருந்தா யாரும் கூப்பிட்டு போண்டா, நானே போய் நின்றுப்பேன். இப்ப ஜஸ்ட் நான் அந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். தாலி கட்டட்டுமா, நீ எதுக்குமா தேவையில்லாம அவசரப்படுற? இல்லாட்டி ஏதாவது வப்பாட்டி மாதிரி வச்சுட்டு போயிடக்கூடாது. சும்மா பேச
பெரிய இடம் அதான். ஆமா, அப்படி வைக்கதான் இவ்வளவு பெரிய சபையில சேலெல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம எல்லாத்தையும் முன்ன நிறுத்துனாங்க பாருங்க. அப்படி பாக்குறவங்க தான் மூச்சுக்கு முன்ன நேரம் அபியக்கா தேடினாங்க பாரு. மாமா ரகசியமா அக்கால வைக்க நினைச்சிருந்தா இப்படி சபையில விட்டுருக்க மாட்டாரு. அவர் பொண்ணு சடங்குக்கு எல்லா பொறுப்பையும் அக்கா கிட்ட கொடுத்துக்க மாட்டாரு. மறைவா ரகசியமா வச்சிருப்பாங்க. முதல்ல சடங்குக்கே நம்ம வந்துக்க முடியாது. அது சரிதான். ஆமா, ஒரு காரியத்தை எடுத்து கவுத்தனை செய்ய முடியாதுமா. அவருக்கும் சில பொறுப்பு இருக்கு, கடமை இருக்குது. அவர் அந்த வீட்டுக்கு மூத்தவர், தகப்பன் மாதிரி. அவரு போய் நான் இப்படி ஒரு பொண்ணை விரும்புறேன் அப்படி இப்படி நின்றுட்டு இருக்க முடியுமா? தம்பிமார்க்கு செய்ய வேண்டியதை செய்யட்டும். அதுக்கப்புறம் மக்கா கூட சேர்ந்து வாழ்வாரு. இந்த அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காதம்மா. எனக்கு இதான் கோவம் வருது. என்னம்மா அவர் என் கதை தாலி கட்டி என்னை விட்டு போன மாதிரியும் இல்ல ரகசியமா என் கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும். சும்மா இருமா. இப்ப நீ தான் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அவர் இன்னும் முழுசா கூட ஏற எடுத்து பார்க்கல. சரி. என்ன ஸ்டேஜுக்கு வரலையா? நீ என்ன பொறுப்பா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடந்தா? நீ வராம எப்படி? வா வா, அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. அக்கா மாமா கூப்பிட்டாரு. இல்ல, நீங்க போட்டோ எடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணு இல்ல, வா. இல்ல, அது சரிப்பட்டு வராது. நீங்க போங்க. அதான் சொல்றாங்கல்ல, போய. அம்மா சும்மா இருங்க. இல்லங்க, நீங்க போங்க, அது சரிப்பட்டு வராது. இன்னொரு ஃபங்க்ஷன்ல பாத்துக்கலாம். இல்லங்க, வந்துட்டேங்க. என்ன மாமா? இல்ல மாமா, அவ வரவா, கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு போக நான் வரேன். இல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ கூட்டு போ, நான் வரேன். வாங்க அம்மா, நீங்களும் வாங்க. இல்லையா, என் பெரிய பொண்ணு மட்டும் வருவா. இல்ல இல்ல, வாங்க. ஐயா, என் பெரிய பொண்ணு மட்டும் வருவா, அதான் எங்களுக்கு சந்தோஷம். அவளை வருவா, நீங்க போங்க, நான் வர சொல்றேன். சரி, வந்துருங்க. ஏமா, நீயாவது வா. இல்ல மாமா, இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா. அவளே கூட்டு வந்துருங்க. சரி. ஏமா, இப்ப புரியுதா இந்த குடும்பத்தை பத்தி? நான் அதான் சொன்னேன், இது அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாதுன்னு. வேற எதுக்குமா உனக்கு இந்த சந்தேகம்? ஆச்சரியமா இருக்கு. அவரே வந்து கூப்பிட்டு இருக்காரு. ஆமா, வாக்கு கொடுத்துட்டு பின் வாங்குற குடும்பம் அவங்க கிடையாது. வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். முடிப்பேன்னு சொன்னா முடிப்பாரு. ஆனா அதுக்காக காத்திருக்கணும், அவ்வளவுதான். அவங்க கௌரவமான குடும்பம். நான் போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும், தன்னை நம்பி வந்தவளை எப்ப கரம் பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப போறாரே கிங்ஸ்னு, அவர் எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஆனா இன்னும் அண்ணனுக்கு நேரா நான் இப்படி இசையை விரும்புதேன்னு சொல்லவே இல்லை. அது அவங்க அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதைமா. அவர் அண்ணனுக்கு நிச்சயமா தெரியும், நிச்சயமா சேர்த்து வைப்பாரு, நம்பிக்கையில இருக்காரு. அதுதான் உண்மையான பாசம். அண்ணனுக்கு தெரியுங்கிற நம்பிக்கை தான் பாசம். இப்ப புரியுதா? இனிமேல் சொல்றேன், இந்த குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. இதுக்கு மேல நான் தலையிடவே மாட்டேன், போதுமா? எப்ப எல்லாரும் முன்னாடி வந்து கூட்டிட்டு போனாரோ, இதுக்கப்புறம் நான் ஒரு காலமும் எப்ப கல்யாணம் கேட்க மாட்டேன். நீ அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போனாலும் சரி, இல்ல எப்ப போல அவருக்கு பிஏவா போனாலும் சரி, அவர் பாதுகாப்புல இருக்க, அது போதும். சரிம்மா, தேடிக்கிட்டு இருப்பாரு, நான் போயிட்டு வரேன். தங்கச்சி வேண்டாம்மா, அது நல்லா இருக்காது. அம்மா மரியாதைக்கு கூப்பிட்டா அதை நம்ம தக்க வச்சுக்கணுமா? அம்மாக்கு என்னக்கா தெரிய போதே? ஏக்கா நீ போக்கா. அதுவும் சரிதான். சரி, நான் வரேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அதான் சொன்னேன், அந்த குடும்பத்துல ஒருத்தங்க கூட கெட்டவங்களா இருக்க முடியாதுமா. நான் தான் சொன்னேனேம்மா, அந்த குடும்பத்துல ஒருத்தங்க கூட கெட்டவங்க கிடையாதுன்னு. காலம் எல்லாம் உன்னை சுமப்பேனே. தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா உன்னாமல். அந்த வீட்டுல எல்லாருமே நல்லவங்க தாம்மா. சரிம்மா, நான் கிடக்க வேலையை பார்த்துட்டு வரேன்னா. சரிங்கம்மா.
மாமா மாமா மாப்பிள்ள என்ன எதுவும் வேணுமா மாப்பிள்ள? ஃபேமிலி போட்டோ எடுக்கணும், நீங்க வாங்க. ஐயோ அதுல எதுக்குண்ணா, நீங்க போங்க. மாமா தூக்கிட்டு போயிருவேன், வாங்க. ஐயோ மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க போங்க. மாமா என்னை பத்தி தெரியல உங்களுக்கு, வாங்க. நீங்க வரலன்னா நானும் போக மாட்டேன், பரவாயில்லையா? நீங்க இல்லாம எனக்கு இசை எப்படி வந்தா? வாங்க மாமா. அது வந்தியா? இசை உங்க பொண்ணா தானே எனக்கு தெரியும் முத, பிறகு என்ன மாமா, வாங்க. உங்க பொண்ணா இருக்கும் போதுதானே என் கையை பிடிச்சி என் மேல உள்ள நம்பிக்கையில என்கிட்ட கொடுத்தீங்க. ஒரே ரவுடி பைய தாத்தா பையன்னு சொல்லப்ப கூட என் மேல உள்ள நம்பிக்கையில என் பொண்ணை கூட்டிட்டு போங்க ஏன்னு சொன்னவர் தானே நீங்க. அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் அப்பானே. பிறகு என்ன, வாங்க. நன்றி சசத்தோட இருக்கலாம், எவ்வளவா? வாங்க மாமா, எனக்கு எப்பவுமே நீங்க வசந்தவர் தான், வாங்க. சரியா, இவ்வளவு சொல்லி நான் வராம இருப்பேனா? அத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க. சரியா? நான் அவங்கள ஒருத்தவங்களை கூப்பிடணும், அவங்க மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க மேல ஏறி நிங்க, நான் வரேன். சரியா? ஏ தங்கம் சீக்கிரம் வா. எப்பவுமே எனக்கு நீங்க வசந்தவர் தான். அப்பவுமே என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சவரு தான் பொண்ணையே தூக்கி எனக்கு கொடுத்தாரு. நான் என்னைக்குமே உங்க மருமக புள்ளதான். ஏன் அங்க மக்கள் போயிட்டு இருக்கா பாரு. ஏன் ஸ்டேஜுக்கு போ, நான் வரேன். ரொம்ப நல்ல மனுஷன். மாமா வாசிமணி மாமா. ஐயா தம்பி குட்டில ஃபேமிலி போட்டோ எடுக்கணும், சீக்கிரம் வாங்க. அதுக்கு நான் எதுக்கு தம்பி? இது என்ன கேள்வி? ஐயா நான் என் பொண்ணு ஐயா கொடுக்க போறேன், நான் எதுக்கு? நீங்க எல்லாம் எடுங்க ஐயா. பொண்ணை கொடுத்துருக்கீங்க, இல்லன்னு சொல்லல. உங்க வீட்டு ஃபங்க்ஷனா நினைச்ச போய் தானே ஒரு வாரமா அந்த அடுப்படியிலே கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கீங்க. உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுதானே அவ்வளவு வேலையை இழுத்து போட்டு நீங்களும் அத்தி போட்டு செஞ்சுட்டு கிடந்தீங்க. எங்களை ஒரு நாள் கூட அதுக்குள்ள விடலையே, அவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிட்டீங்களே. வந்தவங்கள மனசார வாழ்த்துட்டு போனாங்களே. இந்த குடும்பத்தை உங்க குடும்பமா நினைச்ச போய் தானே எங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம பெரிய மனுஷனா நீங்க அத்தனை பொறுப்பை இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடந்தீங்க. நீங்க எங்களை உங்க குடும்பமா நினைக்கும் போதே நாங்க மட்டும் இப்படி பார்க்காம இருப்போம். நீங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆளுதான், வாங்க. தம்பி நான் பொண்ணை கொடுத்துருக்கையா, அது மட்டும் இல்ல நான் செட்டு இல்ல, எனக்கு எப்படியா அங்க தகுதி? உங்க குடும்பமா நினைச்சு இழுத்து போட்டு அத்தனை வேலையை செஞ்சீங்களே, அந்த ஒரு தகுதி போதாது? என் அண்ணன் கூட உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா போதுன்னு தூரத்துல இருந்து வாழ்த்திட்டு ஒதுங்கி நிக்கீங்க பாருங்க. தான் புள்ளியும் மருமக புள்ளியும் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு வாழ்த்துறீங்க பாருங்க. இந்த ஒரு தகுதி போதாது? வாங்க மாமா, எப்போ உங்க பொண்ணு எங்க குடும்பத்துல கொடுத்தீங்களோ அப்பவே நீங்க எங்கள ஒரு ஆளு தான், வாங்க. சரி மாமா, சீக்கிரம் ஸ்டேஜுக்கு போங்க. அவன் டேவிட் ஒரு ராபர்ட் நிப்பானுங்க, அவனை இழுத்துட்டு வாங்க. தம்பி ஐயோ மாமா, ஸ்டேஜுக்கு போங்க மாமா. உங்க தகுதிக்கு எங்களை மாமா மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க பாருங்க, இது போதும் மாப்பிள்ள. சரிங்க மாமா, நீங்க சீக்கிரம் போங்க, நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள, நான் இப்ப அவளையும் கூட்டிட்டு அப்படி போறேன். அத்தை ஞாபகம் கூட்டிட்டு போங்க. யாரையா சொன்னது? எங்க திரௌடி தாதானே. உண்மையிலே நீங்க தான் பாசக்கார போயிடுவேன். 4 காசு பார்த்தாலே தலைக்கால புரியாம மதிக்க மாட்டுக்கானு, கூட போனாலே அப்படிதான் இருக்கானுவேன். 10 தலைமுறையா இந்த ஊர்ல கொடி கட்டி பறக்கிற குடும்பம். இப்பவும் இருந்து சாப்பிட்டாலும் 10 தலைமுறைக்கு சொத்து இருக்குது. ஆனா செயலையும் சரி பேச்சிலையும் சரி தன்னடக்கம் மரியாதை உங்ககிட்ட இருந்து தையா கத்துக்கணும். நீங்க தையா பணக்காரன், நீங்க தையா உண்மையான பணக்காரன். மந்தி வாங்க, நேரம் ஆகுதுல்ல. வந்துட்டேம்மா, வரேன் வரேன், நான் இப்ப வந்துட்டேன். நேரம் ஆயிட்டு, போட்டோகிராஃபர் தான் போகணும், நேரம் போயிட்டுல. வாங்க சீக்கிரமா போட்டோ மட்டும் எடுத்துடலாம். என்ன இவங்களை காணோம், போனவங்களை காணோம். ஏல கவினே, கிங்ஸ் எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கானே, வாரியா? அது ஏமா ரேச்சலே, அவன் தான் நின்னுட்டு இருக்கானே, நீ வர வேண்டியதானே? அப்ப குடும்பமே எதிர்பார்த்தா நின்னீங்களா? அப்பாவுல விட்டுட்டு வரதுக்கால நீ பிளான போட்ட. திட்டுவியே நினைச்சேன். நல்ல நேரம், கிங்ஸின் தெரியாம பாத்துக்க, கொன்னு போடுவான். அவன் தான் சத்தம் போட்டு அனுப்பி வச்சாமா. உன்னை இப்ப விட்டுருவான், பிறகு பாரு. ஏய் சாமு, அண்ணே இவன் கிங்ஸி போன காணோம். நான் பாத்துட்டு வரேன். வேண்டாம் நீ நின்னுட்ட, நான் போய் பாத்துட்டு வரேன். தங்கப்புல நீ இல்ல நின்னுக்க, அப்பா வரேன். சரிங்கப்பா. அண்ணா எல்லாரும் வந்தாச்சு, வாங்க வாங்க வாங்க. ஏய் கிங்ஸி சீக்கிரம் வா. அப்பா அங்க வந்தாதான் நிம்மதியாவே இருக்குதே. என்னங்க, எங்க அம்மா அப்பா எல்லாரும் வராங்க. தெரியும், அப்பவுமே உங்க அம்மா அப்பா வந்தாச்சு. கிங்ஸி தான் கூப்பிட்டு வந்தான், ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வரலாம் பாரு. ஏண்டி அவ்வளவு சந்தோஷமாடி? ஆமா. மாமா இங்க வாங்க, உங்க அம்மா உங்க பக்கத்துல விடுடி. எங்க போனீங்க? ஏண்டி? ஒரு நிமிஷம் நீங்க இல்லட்டானா எனக்கு ஒரு மாதிரி வந்துருது. அப்படியா? சரி நான் இங்கதான் இருக்கேன். அத்தை மாமா எல்லாரையும் கூப்பிடணும்ல, அதான் போயிருந்தேன். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்படியாம்மா? அண்ணன் கூப்பிட்டான் தெரியுமா? அப்படியா? அண்ணன் கூப்பிட்டு வரான், பேசிட்டு இருக்கான். மாமா பேசிட்டு இருக்காரா? ஆமா, அண்ணி வந்துட்டு இருந்தாங்க, அண்ணன் இடையில மறைச்சு பேசிட்டு இருக்கான்.
நிஜமாவா? ஆமா, அதான் பேசிட்டு வந்துட்டேன். என்னங்க என்னடி கால் வலிக்கு? அதுக்கு என்ன, நான் இதுக்கு இருக்கேன், நான் தூக்குவேன். தூக்குங்க. தூக்கிட்டா போச்சுது. அடே, எனக்கு ஒண்ணு ஞாபகமாவே இருக்குது. சபாக்கா, இது சடங்குடு மாதிரியே தெரியுது. அங்க கண்டுக்காத, இங்க யாராவது அதை கண்டுக்கிறதாங்களா? கண்டுக்காம இருட்டி. அது எப்படி முடியும்? அங்க போய் பாரு கொஞ்சம். இங்க எல்லாருக்கும் அது தெரியும், கண்டுக்க மாட்டாங்க. அப்படி நீயே இருந்துரு, அப்ப நானும் இவங்க தூக்க சொல்லுவேன். ஓடோட்ட அடிச்சு விட மாத்துக்க. இத்தா மாமியார். எத்தே, ஓடோட்ட அடிச்சு விட மாத்துக்க. தங்கம், நீ வாமா. ஏலே, இல்லம்மா, அவளுக்கு கால் வலிக்கும். வலிக்கும் வலிக்கும். இங்க ஏற்கனவே ஒத்திக்கு கால் வலிச்சாச்சு, போதும். என்ன நம்மளதான் சொல்லுதாவே? அவங்க பட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம். எடி, நான் சொன்னோம்ல, எனக்கு ஒண்ணு ஞாபகமாவே இருக்குடி. ஏங்க, முத யாருக்கு கயந்த முடிக்கல இல்லையாங்க? டென்ஷனுக்கு முடிச்சிருங்களேங்க. எத்தே, 100ல 1 கரெக்டா சொன்னீங்க. அது அக்க பொறு தாங்க முடியல. எங்க கயந்த கூட கொஞ்சம் பிந்தி வைங்க. ஒரு அவியத்துக்கு கயந்த முடிங்கத்தே. முட்டு 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 முட்டு. முட்டு 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 முட்டு. இந்த முட்டு முட்டுல என்ன இருக்கும்? இப்போ இந்த முட்டு முட்டுனா என்னப்பா? அதான் நானும் கேட்க வச்சேன். அந்த முட்டு முட்டுனா என்னது? முட்டு 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 ம். முட்டு 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 முட்டு. இந்த முட்டு முட்டுக்கு நான் விட தெரிஞ்சே ஆகணுமே. ஜபாக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? சத்தியமா எனக்கும் தெரியாதட்டி. வேற நம்ம மாமியார்ட்ட கேள. அது நட்டி ஆவுன என்னையே வம்பு கிழிக்கியா? இல்ல, மாமியார்னா சகலமும் தெரிஞ்சிருப்பீல. அதான் இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் வால் தான் முளைச்சிருக்கு. எட்டி இசை, யார்கிட்ட கேட்கணுமோ அங்கேயே கட்டுருவல்ல. சொல்லிட்டி. இல்ல, நீனு கெஞ்சி மாமா எப்ப பார்த்தாலும் முட்டு முட்டுன்னு சொல்லி விளையாடுதுல, அது என்னது? அடி, என் பொண்ணு ராணி. நீங்களும் கேட்க மாட்டியா? எனக்கு கேட்கணும்னா மண்டு பிச்சிரும். சொல்லு இசை. என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா சொல்லிருமா? வேண்டாம், கண்ணு பட்டுரும். ஆமாங்க. அட பாதவத்தி, கண்ணு பட்டுருமா பத்தியா? விடாத விடாத, மறுபடியும் கேளு. சொல்லு இசை. சொல்லிருவோமா? சொல்லிடலாம். முட்டு 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 முட்டு. சொல்லு இசை. அததானே சொல்ல போறோம். எங்க முட்டு 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 முட்டு. ரெண்டு வத்தையும் காணல. எனக்கு பத சொல்றேன்னு சொன்னா அது சொல்லத்தான் போயிருக்காவ. இனி யாருக்கிட்ட அது நீ கேள்வி கேட்ட? அப்படின்னா முட்டு முட்டுக்கு என்னதான் அர்த்தம்? ஏன்னா எனக்கு இப்பவும் புரியல. என்னன்னு? அடிச்சு விவஸ்தை கட்ட குடும்பம்யா. ஏன்னா நீ உங்க அப்பா கிட்ட கேட்கல இதெல்லாம். அப்படி என்னதான் இருக்குது? ஓ, மண்டி பிச்சுக்கள் முழுக்க. இன்னைக்கு மட்டும் நான் தெரிஞ்சுக்கல, எனக்கு கிறுக்கே பிடிச்சிடும். சபாக்கா.